நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் தூண்டக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஒவ்வொன்றையும் பார்த்தா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றது எதிர்த்து போராடும். இதனால் ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், கோலோரெக்டல் கேன்சர், பெருங்குடல் புற்றுநோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும். மன அழுத்தத்தை இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான உணவுகளில் க்ரீன் டீ அப்படின்றது ஒன்று. அதே சமயம் இதயத்துக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு டயட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலே நிறைய பேர் செய்யக்கூடிய முதல் விஷயம் க்ரீன் டீ குடிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? இந்த க்ரீன் டீ குடித்தா உடல் எடையை உண்மையிலேயே குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரீன் டீயில் EGCG அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கேட்டிச்சின் சத்து அதிக அளவில் இருக்குது. இந்த EGCGன்ற கேட்டிச்சின் பார்த்திங்கன்னா உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் நம்ம உடம்புல ஃபேட் அக்குமுலேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். அதாவது தொப்பை பகுதி மட்டும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொடைப்பகுதி மட்டும் அதிகமாக இருக்கும் இல்லையா? இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். ஒருவேளை உங்கள் யாருக்காவது தொப்பை பகுதி அதிகமாக இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரமே கம்மி பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் டீயில் இருக்க EGCGன்ற கேட்டிச்சின் சத்து ரொம்பவே உதவியாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தும், மெட்டபாலிசத்தை தூண்டும். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ட மற்ற உணவில் இருக்கக்கூடிய அந்த கெலோரிஸ் எல்லாத்தையும் சீக்கிரமே பேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மூணாவது முக்கியமானது, நம்ம உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றம் செய்யும். நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தா, நம்ம உடம்புல கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாமல் பார்த்துக்கும். இதனாலேயும் உடல் எடை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கு இந்த க்ரீன் டீ அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த EGCGன்ற கேட்டிச்சின் சத்து சொன்னேன் இல்லையா, இது பார்த்திங்கன்னா புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். அதே சமயம் நீரிழிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும். நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் தூண்டக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஒவ்வொன்றையும் பார்த்தா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றது எதிர்த்து போராடும். இதனால் ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், கோலோரெக்டல் கேன்சர், பெருங்குடல் புற்றுநோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும். ரொம்ப குறிப்பாக கல்லீரல் புற்றுநோய், சரும புற்றுநோயெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து க்ரீன் டீயில் இருக்கிறது ரொம்பவே உதவியாக இருக்கும். நீரிழிவு நோய் பாதிப்பு வராமல் தடுக்கும். ரொம்ப குறிப்பாக டைப் 2 டயபெட்டிஸ் வராமல் தடுக்கும். அதே சமயம் உங்கள் ரத்த சக்கரை அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த க்ரீன் டீயை தொடர்ச்சி அடிக்கடி குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது உங்கள் ரத்த சக்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது, உங்கள் உடம்புல இன்சுலின் உற்பத்தியும் சீராக வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா இந்த க்ரீன் டீயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதோட மட்டும் இல்லை, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா முகப்பொலிவை நல்லா அதிகப்படுத்தும். ஒரு சிலருக்கு முகப்பரு பிரச்சனை ஏற்படும் இல்லையா, பிம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்னி பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும். முகப்பரு இருக்குன்னா அதை இயற்கையாகவே அந்த பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கும் க்ரீன் டீயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு கருப்பு தழும்பு, அந்த கரும்புள்ளி அப்படின்னு நின்று போயிருக்கோம் இல்லையா, அதையும் இயற்கையாகவே மறைய செய்கிறதோட மட்டும் கிடையாது, தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்னா அதை இயற்கையாகவே படிப்படியாக கம்மி பண்ணி நாளடைவில் தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் இந்த க்ரீன் டீயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக நம்ம உடம்புல இதயம் உறுப்பு, மூளை உறுப்பு இந்த 2 முக்கியமான உடல் உறுப்புகளையும் தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து ஞாபக சக்தி அதிகப்படுத்தும், சுறுசுறுப்பாக செயல்பட உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஒருவேளை ஆட்டிசம் மாதிரியான நோய் பாதிப்பு இருக்க குழந்தைகளுக்கு கூட பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை கூட இந்த க்ரீன் டீ குடிக்க கொடுக்கலாம். க்ரீன் டீ அப்படின்றது ஆட்டிசம் நோய் பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கும் உதவியாக இருக்கும், காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும், மன அழுத்தத்தை கம்மி பண்ணும், மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும். தூக்கமின்மை பாதிப்பு இருக்குன்னா அந்த பாதிப்புலேருந்து வெளிவந்து நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும். எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னாலும் இயற்கையாகவே அந்த பாதிப்புலேருந்து வெளிவர முடியும். மன அழுத்தத்தை இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான உணவுகளில் க்ரீன் டீ அப்படின்றது ஒன்று. அதே சமயம் இதயத்துக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். அத்திரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்ற இதய பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் உள்ள கொழுப்பு படியக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். இதனால் பார்த்தா இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேரும். இரத்த சோகை நோய் பாதிப்பு வராமலும் தடுக்கும். ரொம்ப குறிப்பாக ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கும், அதாவது பிபி எப்போவுமே அதிகமாகாமல் நார்மலில் பார்டரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் க்ரீன் டீயில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள் ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது, எலும்புகளையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு வலி மட்டும் கிடையாது, வீக்கத்தையும் கம்மி பண்ணும். ஏன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணமும் பார்த்தா க்ரீன் டீயில் அதிகமாக இருக்குது. உடம்புல எங்கேயாவது வலி இருக்குது, கை கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலின்னு எந்த வலியாக இருந்தாலும் சரி அந்த எலும்பு வலியை சரி பண்ணும். தசை பிடிப்பு இருக்குன்னா அதையும் சீக்கிரமே சரி பண்ணிடும்.
இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் தரக்கூடிய க்ரீன் டீ அடிக்கடி நம்ம அன்றாட உணவில் கட்டாயம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு. தேங்க்யூ.